என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? ஏங்க தமிழ்நாட்டுல மழை பெஞ்சாலும் திமுக தான் காரணம், வெயில் அடிச்சாலும் திமுக தான் காரணம். தாரைக்கால கூட்டத்துல போய் இத்தனை பேர் செத்தாங்க, அதுக்கும் திமுக தான் காரணமா? ஏங்க எவ்வளவு பெரிய ஒரு அமைச்சர் தெரியுமா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி? அவருடைய திராவிட வரலாறு தெரியுமா உங்களுக்கு? அவர் குடும்ப பின்னணி தெரியுமா உங்களுக்கு? எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து வந்து இந்த மக்களுக்காக மக்கள் படக்கூடிய துயரங்களை பார்த்து இப்படி செத்து போயிட்டாங்களேன்னு நினைச்சிட்டு அழுகுறாரு. அவர் மேல போய் விமர்சனம் வைக்கிறீங்களே அப்படின்னு ஒரு சிலர் நம்மளை கேள்வி கேட்குறாங்க. அவர் அழுததை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இதே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் அந்த ஹிந்திக்காரனுங்கனால செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணும்போது கடத்திட்டு போகும்போது அழுதுருந்தா, ஒருவேளை இதே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஸ்கூல் படிக்கிற சின்ன சின்ன பசங்க கத்தி எடுத்து குத்திக்கிட்டானுங்கள்ல சாதி வெறியில அப்ப அழுதிருந்தா, இதே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தாழ்த்தப்பட்ட ஒரு சாதியை சார்ந்த பையனை அவன் விளையாட்டு துறையில உயர்ந்து வந்துட்டு இருக்கான்ற காழ்ப்புணர்ச்சியில பஸ்ல போயிட்டு இருந்த பையனை இழுத்து வச்சு அடிச்சு கத்தியில குத்துனானுங்கள்ல அப்ப அழுதிருந்தா, ஒருவேளை இதே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஸ்கூல் வாசல்லையே டீச்சரை கத்தியால குத்தும் போது அழுதிருந்தா நாங்க அவரை நம்பியிருப்போம். ஆனா சாத்தான் வேத ஊதுதான் நீங்க நம்புவீங்களா? அது மாதிரி இருக்குதா? அதே மாதிரிதான் இருக்கு இவங்க நடவடிக்கை. திமுக இவ்வளவு வேகமா வேலை செஞ்செல்லாம் நாங்க பார்த்ததே இல்லை. இதே வேகத்தை எல்லாத்துலயும் காட்டியிருந்தாங்கன்னா இன்னைக்கு நாட்டுல பிரச்சனைகள் வந்திருக்குமா?